நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உடைய உடல். அவங்களுடைய உடல் முக்கால்வாசி எரிஞ்சிருந்தாலும் போலீஸ்க்கு ஒரு க்ளூ கிடைச்சது. டைம் மத்தியானம் ஒரு 1 மணி. அது ஒரு நேஷனல் ஹைவே. ஹோட்டல்ல டீ குடிக்கலாம் அப்படின்னு கீழே இறங்கின பேசஞ்சர்ஸ் பக்கத்துல யூரின் போலாம் அப்படின்னு ஒரு காடு மாதிரியான பகுதிக்குள்ள போறாங்க. அங்கதான் அந்த கொடூரமான காட்சியை பார்த்தாங்க. முக்கால்வாசி எரிஞ்சு போன ஒரு மனித உடல் அங்க கிடந்திருக்கு. அதை பார்த்தவங்க மிரண்டு போறாங்க. இப்ப போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இந்த பொண்ணு காணாம போய் 4 நாட்கள் கழிச்சுதான் அவங்க பேரண்ட்ஸ் தன்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்டே கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய ஒரு தவறான சந்தேகம் அந்த தாமதத்துக்கு காரணமா இருந்துச்சு. அந்த தாமதம் தான் கொலையாளிக்கு சாதகமா போச்சு. போலீஸ் மொபைல் டவர் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணப்ப அந்த பொண்ணுடைய மொபைல் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சது. ஆனா அதே டவர் லொகேஷன்ல போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இன்னொரு நபருடைய சிக்னலுமே கிடைச்சது. அந்த மர்மமான நம்பர் யாருடையது? போலீஸ் அந்த நபரை கண்டுபிடிச்சப்ப அந்த கொலைக்கு பின்னாடி ஒரு ரகசியமான வெறி இருந்ததும், அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் இருந்ததும் வெளியே வந்துச்சு. அந்த கொடூரமான நபர் யாரு? அந்த வெறிக்கான காரணம் என்ன? இந்த கேஸை ஃபுல் டீடைல்டா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி பார்க்கிறதுக்காக இப்பவே கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்பவே யூடியூப்ல சரவணன் டீகோட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க.